இந்த வார ராசி பலன் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். மேஷ ராசி நேயர்களே, பூஜை வழிபாடுகள் மூலம் நினைத்த காரியம் ஈடேறும். சுற்று வட்டாரத்தில் கௌரவம் உண்டாகும். சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். சிந்தனைகளில் தெளிவுகள் உண்டாகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் அமையும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உயர்கல்வியில் இருந்த குழப்பம் விலகும். தொழில் முன்னேற்றங்கள் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். பணவரவு அதிகரிப்பால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இணையதள பணிகளில் ஆதாயம் மேம்படும். வியாபார விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் சாதகமாகும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ரிஷப ராசி நேயர்களே, சமூக பணிகளில் பொறுமையை கடைபிடிக்கவும். முத்த உடன்பிறப்புகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்லவும். புதிய சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். வெளியூர் வர்த்தக தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் சூழநிலை அறிந்து கருத்துக்களை பகிரவும். கலைத்துறைகளில் இருப்போருக்கு மென்மையான கிடைக்கும். செயல்பாடுகளில் சில மாற்றம் உண்டாகும். தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதுவிதமான பொருள்கள் மீது ஆர்வம் ஏற்படும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபம் காலதாமதமாக கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, பயனற்ற விவாதங்கள் தவிர்ப்பதன் மூலம் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் கைகூடும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் மாற்றத்தை ஏற்படுத்தும். வாகன பயணங்களில் மித வேகம் அவசியம். காப்பீடு தொடர்பான துறைகளில் ஆர்வம் அதிகம். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபகரமான சூழ்நிலைகள் காணப்படும். கடக ராசி நேயர்களே, நுட்பமான சிந்தனைகள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணம் அமையும். புதிய நட்பின் மூலம் ஆதாயங்கள் அடைவீர்கள். எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளும் திறன் மேம்படும். பணிபுரியும் இடத்தில் அதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றால் நன்மைகள் உண்டாகும். வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். சஞ்சல சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும். நண்பர்களுடனும் வெளியூர் பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையும். விற்பனை பிரதிநிதிகள் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். திடீர் செய்திகளால் பயணங்கள் மேற்கொள்ள நேரலாம். சிம்ம ராசி நேயர்களே, கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தாரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மேம்படும். பழைய சிக்கல்கள் குறையும். வாகன தொடர்பான பழுதுகளை சீர் செய்வீர்கள். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் இருந்த ஆர்வமின்மை விலகும். சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும். பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபாடுகள் உண்டாகும். வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணம் மூலம் மாற்றம் உண்டாகும். வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மனதளவில் நிம்மதி ஏற்படும். தனவரவு மேம்படுத்துவது சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். அலுவலகத்தில் மேன்மையான சூழல்கள் ஏற்படும். மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கவும். தொழில் உற்பத்தியில் இருந்த தாமதங்கள் விலகும். வருமான வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று செயல்படுத்தவும். எதிலும் ஆர்வமின்மையின சூழல் நிலவும். கொடுக்கல் வாங்கலில் நிதானம் வேண்டும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களின் அறிமுகம் ஏற்படும். வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். துலா ராசி நேயர்களே, முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் காணப்படும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். கவிதை மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். புத்தகம் வாசிப்பது சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள்.
வியாபார கொள்முதல்களில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் கவனத்துடன் செயலாற்றவும். அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும். சகோதர வழிகளில் ஆதரவான சூழ்நிலை காணப்படும். மனதில் ஒருவிதமான குழப்பமும் அமைதியின்மைக்கான சூழ்நிலையும் உருவாகும். வருவாய் விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் மேம்படும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறி குறையும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதமான சூழல் அமையும். பத்திரம் சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். சிறு தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்கள் செயல்பாடுகளில் கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கவும். நண்பர்களுடன் கலந்துரையாடி மனம் மகிழ்வீர்கள். வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி நிமித்தமான செயல்பாடுகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பேச்சுக்களில் தன்னம்பிக்கை மேம்படும். கலைத்துறையினருக்கு தைரியம் அதிகரிக்கும். வர்த்தக தொடர்பான பணிகளில் லாபங்கள் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் இழுபறியான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவர். வியாபாரம் பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். கனிவான பேச்சுக்கள் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கும். ஆடம்பரமான பொருள்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். புத்திரர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் காணப்படும். செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். கும்பராசி நேயர்களே, உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் விழிப்புணர்வு வேண்டும். தொழில் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும். இலக்கிய துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயங்களால் சேமிப்புகள் குறையும். அரசு வழியில் இருந்த இழுபறிகள் மறையும். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக பணிகளில் அலைச்சல் உண்டாகும். தைரியமான சில முடிவுகளால் மாற்றம் பிறக்கும். வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகளில் கவனம் வேண்டும். எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். மீன ராசி நேயர்களே, குடும்பத்திலிருந்து குழப்பங்கள் குறையும். வீடு மாற்றம் குறித்த எண்ணங்கள் ஏற்படும். பயனற்ற விஷயங்களில் மனதை அலைய விடுவதை தவிர்க்கவும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். எதிர்பாராத சில செலவுகளால் கை இருப்புகள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும். ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல்கள் தோன்றி மறையும். புதிய முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். இதுபோன்று ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.